அரசுகளும் உருவாக்கிய பாண்டிய மன்னர்கள் காலம், ராஜேந்திர சோழன் காலம் அப்படிங்கிறது 2.0 அப்படின்னு வச்சிருக்கிறோம். வள்ளலார் சுவாமிகள் தொடங்கி பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் என சமூக நீதி கல்வி பரவலாக்கத்தின் ஒரு பெரும் காலம் இருந்தது. அது தமிழர் ஒரு 3.0 காலம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் வணிகத்தில் உலகத்தில் சிறந்து அறிவு திரட்சியில் நீங்கள் பெரிதாக வளர்ந்து கூகுள், மைக்ரோசாப்ட், மெட்டா இது போல நீங்க வளர்ந்து ஒரு இனமாக நின்றால்தான் உலகத்துல மதிப்பு கிடைக்கும். அப்படி ஒரு உயர் நிலையினுடைய நிலைக்கு தமிழர்கள் வர வேண்டும் என்றால் தொழில் வணிகத்தில் வெல்ல வேண்டும், அறிவுத்துறைகளில் வெல்ல வேண்டும் என்கின்ற அழைப்பை சொல்லுகின்ற ஒரு 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 குறியீடாகத்தான் இந்த மாநாட்டிற்கு தமிழர் 4.0 4.0 அப்படிங்கிற ஒரு பேரை நாங்க வச்சிருக்கிறோம். இந்த 4வது அந்த காலகட்டத்தில் நாங்கள் தான் அதை முன்னாடி நிற்கிறோம். இந்த கருத்தை உறக்க சொல்லுவோம். நம்ம அதை பெருசா வளரணும், ஒருத்தர் ஒத்துழைக்கணும், இன்னொருத்தருடைய வெற்றியை நம்ம வெற்றியை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டையும் இதுக்குள்ள நாங்க வளர்த்துட்டு வரோம். இவங்க எல்லாமே அந்த அமைப்பினுடைய தலைவர்கள், அமைதியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல இயங்கி வரக்கூடிய தலைவர்கள். உண்மையில் சொல்ல போனால் தமிழ் பற்றோடு இயங்கி வருகின்ற ஒரு தொழில் வணிக அமைப்பு என்றால் எங்கள் அமைப்பை தான் சொல்ல முடியும். இந்த அமைப்பு பெற்றெடுத்த குழந்தை தான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் த ரைஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த ரைஸ் அமைப்பை பெற்றெடுத்ததே இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் கவர்மெண்ட். இந்த மாநாட்டின் ஊடாக தமிழ் எல்லா வணிகர்களுக்காகவும் தொழிலதிபர்களுக்காகவும் தமிழக அரசுக்கு சில வேண்டுகோள்களை நாங்கள் சமர்ப்பித்து அவருக்கு மனு கொடுக்கவும் இருக்கிறோம். இதையும் நீங்கள் பெரிதாக எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அது ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்த பிறகு ஒரு ஹைப்பர் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. உலகத்தினுடைய பிராண்ட் எல்லாம் அவங்க பணம் செலவழிச்சு நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து எல்லா பொருட்களை கொட்டுகிற இந்த காலகட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அரசினுடைய கொள்கை நிலைப்பாடுகள் மாற வேண்டும். ஒன்று, தமிழக அரசின் திட்டங்களுக்கு தேவையான பொருட்கள், சேவைகள், அரசு அலுவலகங்கள், நிறுவனங்களுக்கு தேவையான பொருட்கள், சேவைகள் 70% தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரிடமிருந்தே பெறப்பட வேண்டும் என்ற அரசாணையை அரசு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்ளும். 2, பன்னாட்டு நிறுவனங்கள் இப்ப முதலீடுகளை ஈர்த்து வருகிறார்கள், நல்ல விஷயம். அப்படி முதலீடுகள் வருகிற போது அதில் ஒரு நிபந்தனையாக 70% அந்த வெண்டாஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறைய சிறு எலக்ட்ரிக்கலுக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கும், கூலிங் சிஸ்டத்துக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலை, ஒரு பெரிய நிறுவனம் நினைத்தால் குறைந்தது ஒரு 50 சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காவது தொழில் வாய்ப்புகளை கொடுக்க முடியும். எனவே அப்படி நீங்க வெளிநாட்டு மூலதனங்கள் வருகின்ற போது இந்த நிபந்தனையை போடணும். 70% உங்களுடைய வெண்டாஸ் நம்ம தமிழ் சிறு குறு தொழிலதிபர்களா இருக்கணும்ங்கிற ஒரு நிபந்தனையை போடணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல 3வது டெண்டர்ஸ், தமிழ்நாடு அரசினுடைய ஒப்பந்தங்கள் டெண்டர்ஸ் கம்பல்சரியா கட்டாயமாக 70% தமிழர்களுக்கு தான், அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட சிறு குறு தொழில்களுக்கு தான் கொடுக்கப்படணுங்கிற ஒரு கட்டாய ஆணையை தமிழக அரசு பிறப்பிக்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். 4வது ஜிஎஸ்டி வரி இன்னைக்கு இருக்கிற அளவுல குறைஞ்சபட்சம் இந்த சிறு குறு தொழில்களுக்காவது 50% குறைக்கணும். தாங்க முடியல, நிறைய பேருக்கு அவ்வளவு சிரமப்படுறாங்க. குறைக்கணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்துட்டே இருக்கணும். நம்பர் 1. 2, இந்த தொழில் தோற்று போகுது, அவங்களால நடத்த முடியலைங்கிற நேரம் பெனல்டி அடிக்கிறாங்க. ஜிஎஸ்டி கட்ட முடியாதுங்கிறப்போ பெனல்டி அடிக்கிறாங்க. அந்த பெனல்டிங்கிறது பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அராஜகமான கொடூரமான பெனல்டி உலகத்திலேயே கிடையாதுங்க. அவங்க கோர்ட்டுக்கு போய் தொழிலை பாக்குறதா இல்ல கேஸ பாக்குறதா அப்படின்னு சிரமப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இந்த பெனல்டிங்கிறத எவாலுவேட் பண்ணி இந்த தொழில் லாபகரமா நடந்திருந்து கட்டலன்னா நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது நியாயமானது. பட் அவன் தொழிலை நொழிச்சு போயிட்டான், நடத்த முடியல, கஷ்டப்படுற நேரம் பெனல்டி மேல பெனல்டி போடுறது மிகவும் அராஜகமானது. எனவே அந்த முறையை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வழியாக நாங்கள் கேட்டு கொள்ள போகின்றோம். இன்னொன்று நாங்கள் சொல்வது, இந்த ஃப்ரீ ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த நாடுகளில் எல்லாம் ஒரு அலுவலகம், ட்ரேட் மிஷன் நம்ம இந்திய அரசும் தமிழக அரசும் திறக்கணும். தமிழர்களுக்கு சிறப்பாக உதவி செய்வதற்கு திறக்கணும். எங்க அமைப்புகளினுடைய சார்பில் துபாயில ஒரு மாடல் ட்ரேட் மிஷன் நாங்க திறக்க போறோம். எந்த தமிழர் வந்தாலும் அந்த ஊர்ல துபாய், ஷார்ஜா, அபுதாபியில் தொழில் செய்யறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். கடைசியாக 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு ஏன் தமிழர்கள் உலக தழுவிய ஒரு உணர்வு கூட்டுறவாக மாறக்கூடாது. கோஆபரேட்டிவ்ங்கிற ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. பட் தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து
எங்களினுடைய பர்ச்சேஸ் நாங்க வாங்குறதுல வந்து ஒரு 20% தமிழர்கள்ட்டே வாங்குவோம். நான் முழுசா சொல்லல. தமிழர்களிடம் தான் வாங்க வேண்டும் என்று சொல்வது 21ஆம் நூற்றாண்டிற்கு அது சரிப்பட்டு முழுமையாக வராது. ஆனால் நாங்கள் செய்கிற செலவுகளில் 20 to 30% தமிழ் சிறு குறு நடுத்தர தொழிலதிபருடன் வாங்கினால் தமிழ் பொருளாதாரம் வளரும் என்று நாங்கள் கருதுகின்றோம். நிறைவாக திருநெல்வேலிக்கும் குற்றாலத்துக்கு இடையில தமிழூர் அப்படின்னு ஒன்று உருவாக்குறோம். உலகத் தமிழர்கள் எங்கிருந்து வந்தாலும் வந்து இசை, கலை, நடனம், தமிழ் சமையல், வாழ்முறை பயின்று கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு இடம் வேணுங்கிற வகையிலையும் அன்னை தமிழுக்கு ஒரு முதல் ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியையும் நாங்கள் இந்த மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றோம். ஏன்னா எல்லா சமயத்தவர்களுக்கும் கோயில் இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் ஒரு இனமாகவும் அடையாளமாகவும் சேர்ந்து அன்னை தமிழுக்கு ஒரு இடம் இல்லை என்கின்ற அந்த குறையை நீக்குகின்ற வண்ணம் இந்த மாநாடு அதை முகாமையாக அறிவிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டிற்கு உங்களினுடைய முழு ஆதரவையும் வழக்கமா ஒரு 70% பஞ்சோட நீங்க கொடுப்பீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து தமிழ் தொழில் அதிபர்கள் இது நிறுவன காரணமே வந்து கம்பன் கழகம் ஒன்று இருந்ததால் தான் ராமாயணம் என்று பரப்பப்படுகிறது இல்லை சார். தொழில் வணிகத்தில் வந்தவர்கள் தமிழ் சார்ந்த விஷயங்களை எடுக்கிற போது தமிழ் வளரும். எனவே தமிழ் உணர்வோடு நவீனத்துவம் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு 12 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் என்கின்ற அமைப்பு. இதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அன்பையும் ஆசையையும் நாடுகின்றோம். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்ட பிறகு இங்கே இருக்கிற எங்களுடைய இணை நிறுவனர்களும் தங்கள் அனுபவத்தை சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார்கள். இந்த டிராவல்ல ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கறத பகிர்ந்துக்குவாங்க. கடைசியில நான் வந்து 2 நிமிஷத்துல சுருக்கமா வழக்கம் போல் நீங்க கேட்கிற மாதிரி நான் கன்சாலிடேட்டடா நிறைவு செய்யறேன். இப்போ உங்களுடைய தமிழர் 4.0 அப்படின்றது வந்து நாங்க 4th வெர்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க தமிழருடைய காலக்கெடு அப்படின்றீங்க. தமிழருடைய காலக்கெடுவை நிர்ணயிப்பதற்கு திரு ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? ஒரு தமிழக அரசோ ஒரு தமிழ்ந்த ஒரு தமிழ் மன்றமோ அவங்க வந்து செய்யறாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும். அது கூட தமிழர்களால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்களே நிர்ணயிச்சு நீங்களே உள்ளீடு செய்கிறீர்களா? தமிழை பற்றி பேசுவதற்கு எல்லா தமிழர்களுக்கும் உரிமை இருக்கு சார். ஒரு விஷயத்தை நிர்ணயிப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கு? அப்ப இன்னொரு அமைப்பு இதே மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி அவங்க 4.6 சொன்னாங்கன்னா நம்ம ஏத்துக்க முடியுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் அமைப்புல இருந்து தி ரைஸ்னு ஒரு இதை கொண்டு வரதுக்கு பதிலாக அது உதயம்ன்ற மாதிரி தமிழ் பேர் சார்ந்த பேர்களை கொண்டு வரது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறோம். அதை தரப்பு உங்களுடைய கருத்து? அது வந்து எழுமின்ங்கிற தமிழ் பேர் இருக்குது. உலக அளவில் உலகத்தில் உள்ளவர்களோடு உறவாடுவதால் ஒரு ஆங்கில பேர் இருக்கிறது. ஆங்கில பேர் சற்று அதிகமாக தெரியும். நெட்வொர்க்கிங்கை தாண்டி இந்த மாநாட்டுல வேற என்ன விஷயங்கள் அவங்க வர்றவங்களுக்கு கிடைக்கும்? தொடர்புகள் தாண்டி என்ன கிடைக்கும்? நெட்வொர்க்கிங்கிறது நல்லா நடக்கும். தமிழக ஒன்றிய அரசுகளினுடைய திட்டங்களோடு ஒரு இணைவு கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. இன்னொன்று, இந்தியாவினுடைய பிற நகரங்களோடு ஒரு தொடர்புங்கிறது இதுவரைக்கும் பெருசா நடக்காது. மும்பை, கோவா, பெங்களூர் இது போன்ற நகரங்களோடு ஒரு இணைவு என்பது அது நமக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பற்றி நிறைய கேள்விப்படுறோம். அதை அதிகமாக பயன்படுத்துவது தமிழர்கள் அல்லாதவர்கள் தான் அதை பயன்படுத்துறாங்க. அது தமிழர்களும் பயன்படுத்துறதுக்கு ரைஸ்ங்கிற அமைப்பு துபாயில ரொம்ப வலுவா இருக்குது. துபாயினுடைய ரைஸ் தலைவர்கள் வராங்க. அவங்களோட நமக்கு வந்து ஒரு தொடர்பு கிடைக்கும். அப்ப அங்க போறப்ப உங்களுக்கு ஃப்ரீ லீகல் இல்ல, சரியான லீகல் காட்டி கொடுக்கறது, சரியான ஆடிட்டர் காட்டி கொடுக்கறது, ஒரு அலுவலகத்துக்கு போனா சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெட்வொர்க்கிங்லயும் கான்டாக்ட்லயும் இந்த குவாலிட்டி வந்து ஹையரா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன, அதனால நமக்கு என்ன அனுகூலங்கள், இந்தியா ஆஸ்திரேலியா ஃப்ரீ ட்ரேட்னா என்ன, அதுல என்னென்ன பொருட்கள் நம்ம செய்ய முடியும், இது போன்ற அறிவு தகவல்களும் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. தமிழுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலா அந்த மாநாட்டுல பண்றீங்களா சார்? தமிழுக்குன்னு நம்ம இது எல்லாமே நாங்க சொல்றதே வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று இருந்ததை போல தொழில் வணிக தமிழ்னு ஒண்ணு இருக்கணும். நம்ம அதிகமாக கொஞ்சம் இலக்கியங்கள் பேசி விட்டோம். இனிமேல் அந்த செல்வம் என்பதை நாங்க வச்சிருக்கிற குரலே வந்து செய்க பொருளே அப்படின்னு வள்ளுவர் சொன்னதான். வள்ளுவருடைய ஒரே கட்டளை குரல்னா அந்த குரல் தான். மற்ற குரல் எல்லாம் எடுத்து சொல்கிற குரலாக இருக்கும். உத்தரவு குரல், கட்டளை குரல் என்றால் செய்க பொருளை செருக்க அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல்லை அப்படிம்பார். உங்கள் எதிரியினுடைய இருமாப்பை ஆணவத்தை அடித்து நோக்குகிற ஒரே ஆயுதம் செல்வம் மட்டும்தான். எனவே செல்வம் செய்யுங்கள். எனவே அந்த கல்ச்சரை நம்ம கொண்டு வரோம். அப்படி செல்வம் சேர்த்த பிறகு சமூகத்திற்கு நன்மை செய்யுங்கள்னு வள்ளுவர் சொல்லுவார். சமூகத்திற்கு நன்மை செய்யாத செல்வமே இல்லை.
அப்படின்னு சொல்லுவார். சோ அந்த கல்ச்சர் நாங்க உருவாக்குறோம். இப்ப தமிழூர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எப்படி வருது, தமிழுக்கான ஒரு ஒரு உலக இடம் எப்படி ஒய்எம்சி இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஒரு இன்டர்நேஷனல் தமிழ் ஹவுஸ், அனைத்துலக தமிழ் வீடு அப்படிங்கறத நம்ம உருவாக்குறோம். உலகத்தில் எங்க இருந்து தமிழர்கள் வந்தாலும் வந்து தங்கலாம் கொள்ளலாம்னு அதை மாவட்டங்கள் தோறும் அதற்கு பிறகு ஊர்கள் தோறும் செய்யக்கூடிய ஒரு காலம் வர வேண்டும்னு அந்த முதல் முயற்சியாக நாங்க அதை பண்றோம். இதெல்லாம் தமிழுக்காக செய்ய எடுத்து கொடுக்கும் முயற்சி. அதே தாங்க B2B தான், பிசினஸ் டு பிசினஸ் நிறைய MOUs நடக்கும். அரசு கோயில் சொல்றீங்க, ஆல்ரெடி ஜெம் போர்ட்டல் ஒன்று சென்ட்ரல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே வந்து லோக்கலா வாங்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கு. தமிழ்ல அரசாணையாக அது ஒண்ணு சரி. GST வந்து தமிழ்நாடு கண்ட்ரோல் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? இந்த கோரிக்கை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வைக்கிறோம். இது நிறைய நம்ம பேசணும்னு நினைக்கிறீங்க. வந்து நீங்க ஏற்கனவே தோற்று போன ஒரு தொழில், தோற்று போனா நஷ்டத்துல ஓடுது, நஷ்டத்துல ஓடுற கோர்ட்ல போய் எத்தனை பேர் அலையறாங்க தெரியும்? 1000கணக்கான பேர் அலையறாங்க. அதெல்லாம் அதை எடுத்து சொல்லணும். இப்போ எங்களோட ரைஸ் அமைப்புல இப்ப தெளிவா சொல்லிடுவோம். இது நாங்கள் நடத்துகிற முதல் மாநாடு, நடத்துகிற ஒரு முதல் மாநாடு. எனவே இவ்வளவு டிரான்சாக்சன் நடக்கும் அப்படின்னு எங்களால உறுதியா சொல்ல முடியல. பட் B2B டெஃபினட்டா கரெக்டா ஒரு எப்படின்னா ஒரு 200 B2B-ஆவது நடக்கும் நாங்க நம்புறோம். Across the sector. இருக்குங்க. ஏன்னா அது ஹில்டன் ஹோட்டல் நடக்குது. ஹில்டன் ஹோட்டல்ல வந்து 2 நாள் உணவு அந்த இதெல்லாம் சேர்க்கனால 10,000 ரூபாய். வணிகர் சங்கங்கள் எதனா சப்போர்ட் பண்றாங்க மாநாட்டு? அதாவதுங்க நாங்க ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நிறைய அமைப்புகள் சப்போர்ட் பண்றாங்க. யாரும் நம்ம போய் கேட்டு ஆதரவு தராத எந்த அமைப்புகளும். பட் பூர்வாங்கமா தோழமைன்னு நாங்க கேட்கவும் இல்லை, யாரும் நான் கேட்டாதானே வருவாங்க. பட் இப்படி நடக்குது, தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கன்னா எல்லா அமைப்புகளுமே இது பெற்ற குழந்தைதான் ரைஸுங்க. ஆமா, நவம்பர்ல வந்து அது இன்னொரு சந்திப்பை நம்ம தவிர்க்க வேண்டாமேங்கிறதுக்காக நான் சொல்லல. நவம்பர் மாசத்துல நம்ம ரைஸ் அமைப்பினுடைய 17வது மாநாடு நடக்கும். அந்த சந்திப்பு இதே இடத்துலதான் நம்ம செய்ய போறோம். இந்த ஜாப் ஃபேர் முடிஞ்சு, இந்த மாநாடு முடிஞ்சு அடுத்த வாரத்திலேயே அதற்கான அறிவிப்பு. தமிழூர் வந்து பிளாக் சிட்டி மாதிரி இருக்குமா? ஆமாங்க, அதாவது ரூரல் டவுன்ஷிப். அதாவது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இப்ப லேண்ட் எங்களுடைய மாடல்ங்கிறது நம்ம அமைப்பு முழு பணத்தை திரட்டி அதை செய்யறது இல்ல. அதில் பொதுத்தன்மை கொண்ட, இப்ப தமிழன்னைக்கு ஆலயம் என்றால் அது பொது ஒரு அறக்கட்டளை என்பதாக இருக்கும். இப்ப 70 ஏக்கர் நிலம் வாங்கிட்டோம்னா நாங்க வாங்கல, ஒரு 30 தமிழர்களை ஊக்கப்படுத்தி ஒருங்கிணைத்து அவங்க அதை வாங்கிருக்காங்க. அதுல வந்து ஒரு 10 ஏக்கர் வந்து இந்த இதுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு இருக்கும். 10 ஏக்கர் வந்து இப்ப நம்ம தமிழன்னைக்கு ஆலயம் அல்ல, அணையா தமிழ் விளக்கு அப்படின்னு ஒரு பெரும் ஒரு தீப இது எழுதுறோம். இப்ப தமிழுக்காக உழைத்தவர்கள், உயிர் நீத்தவர்கள், இவங்களெல்லாம் நம்ம நினைச்சு அவங்களுக்காக ஒரு விளக்கு ஏற்றுகிற ஒரு ஒழுங்கு இது வரைக்கும் நமக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். 365 நாட்களும் 24 மணி நேரம் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அணையா விளக்கு. காலம் தொடங்கிய நாள் தொட்டு இன்று வரை தமிழுக்காக உழைத்தவர்கள், உயிர் நீத்தவர்கள், இவர்களுக்காக செய்யற வணக்கமாக. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அறக்கட்டளையாக ரைஸ் அறக்கட்டளை கீழே வரும். ஆனால் அந்த 70 ஏக்கர்ல ஒரு 40 ஏக்கர் வந்து அவங்க வந்து ஒரு கேட்டட் வில்லா மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்ணி அதில் அவங்க ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க. அந்த கம்பெனிங்கிறது யார் முதலீடு செய்தார்களோ அவங்க, அதுதான் எங்களுடைய மாடல். நாங்களே எல்லா பணத்தையும் திரட்டி செய்வதுங்கிறது நம்ம வந்து சிறிய அமைப்பு, அது நீண்ட காலம் ஆகும். நேரடியாக அரசிடம் இதற்கெல்லாம் முழு பணம் வாங்குவதில்லை. அதனால் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டா மாறிடுங்கிறதுனால பொது சமூகத்தை நம்பி இதை வணிகம் பண்றீங்க. அரசு சார்பில் இருந்து யாரும் வராங்க சார்? ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க. அதாவது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலைங்க. நாங்க ஒரு நாளைக்கு வேலை வாய்ப்பு முகாம் நாளை மறுநாள்
சனிக்கிழமை நடக்குது. அதுக்கு நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் வருகின்றார்கள். அவரை அழைக்கலாம், இன்னொரு அமைச்சரையும் அழைக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. உறுதி செய்யாத காரணத்தினால் இன்னும் நாங்க அறிவிக்கல. பட் எங்கள் அமைப்பினுடைய கொள்கை என்பது நாங்க உள்ள யார் என்ன ஜாதின்னு கேட்கறது இல்லை, என்ன மதம்னு பார்க்கறது இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் இங்கு வரலாம் என்று நாம் சொல்கின்றோம். இந்த அமைப்புக்கு என்று தமிழர் நலன் சார்ந்த அரசியல் கருத்துக்கள் உண்டே தவிர அரசியல் கட்சிகளினுடைய கருத்துக்கள் அதுல வராது. அதை நாங்க தெளிவா சொல்லிடுறோம். தமிழர்களாக வருவோம், தமிழர்களாக உயர்வோம். இப்ப எனக்கு அரசியல் கருத்து உண்டு, உங்களுக்கு தெரியும். கடுமையான அரசியல் கருத்து உண்டு, அரசியல் சார்பு நிலையும் உண்டு. ஆனால் அந்த எந்த கருத்தும் சார்பு நிலையும் இந்த அமைப்புக்குள் அல்லது எங்களினுடைய இந்த அமைப்புகளுக்குள் வராதபடி நாங்கள் எல்லோருமே பார்க்க முடியும். அதனால இவ்வளவு நாள் இந்த அமைப்பு இயங்க முடிகிறது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி, கவர்மெண்ட் வந்து ஆழ்வது ஒரு கட்சியாக இருக்கலாம், பட் அரசு என்பது எல்லோருக்குமானது. அந்த புரிதல் எங்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. எனவே ரைஸ் அமைப்புல நாங்க முதல் மாநாடு நடத்துற போது தொழில்துறை அமைச்சர் சம்பத் அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தான் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். மாபா பாண்டியராஜன் அவர்கள் வந்திருந்தார்கள். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சிகளுக்கு அமைச்சர்கள். இப்போது தாவேகா தலைமையில் ஆட்சி இருக்கிறது. ஜாப் பேருக்கும் வராங்க, மாநாட்டு கட்டாயம் வருவாங்க. அந்த நேரம் சட்டப்பேரவை இருப்பதாக ஒரு செய்தி 24-25 பட்ஜெட் இருக்கலாம்ன்ற ஒரு செய்தி சொல்றாங்க. இருந்தாலும் நான் அழைப்பது என் கடமை, நாங்கள் அழைப்போம். உலக பொருளாதார ரீதியா தமிழர்களை ஒருங்கிணைக்கிறது சிட்டாசியோட நோக்கமா இருக்கு. தமிழர்களை ஒருங்கிணைக்கிறதுல எந்த பாயிண்ட் வந்து தடையா இருக்கு? அதுக்கு சிட்டாசி செயல் திட்டம் என்ன? இல்ல, நீங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு மெயினா இந்த கூட்டத்தோட நோக்கமே அதானே, உலக தமிழர்களுடைய பொருளாதார ரீதியா ஒருங்கிணைக்கிறது. அதுக்கு என்ன தடையா இருக்கு? இல்ல, அதாவது தடை அப்படின்னா ஒரு அந்த கூட்டு மனநிலைங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. ஒண்ணு. ரெண்டு, இந்த வெங்காயம் உரிக்கிற மாதிரி முதல்ல எல்லாம் தமிழ்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடணும். மூணாவது ரவுண்ட் வர நேரம் நீங்க என்ன ஜாதி, என்ன மதம், இந்த விசாரணைகள் எல்லாம் கொஞ்சம் வந்துருது. மூணாவது நாம ரொம்ப முக்கியமா ரிஸ்க் எடுக்கிற மனநிலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நாலாவது நாம் பார்த்த வரைக்கும் வந்து ஐயப்பாடுகள், இது வேற ஏதோ நோக்கத்துக்காக பண்றாங்க. எல்லாத்தையுமே அந்த ஒரு ஐயப்பாடோடு பார்க்கிற ஒரு பண்பு இருக்குது. கடைசியா சொல்லணும் அப்படின்னா, திருப்பி நான் அதை செய்யணும் அப்படிங்கிற, சத்தியமா சொல்லணும், அந்த 14 வருஷம் இந்த அமைப்பு 14 வருஷமா நடத்தி இருக்கிறேன். ஒரு சர்ச்சில் என்ன ஏதாவது ஒரு நல்லது கிட்ட நடந்தாச்சுன்னா, இது நல்லா நடந்து கோயிலுக்கு ஏதாவது இங்க வச்சுங்கன்னு கொண்டு வந்து ஏதாவது கொடுப்பாங்க. 14 வருஷத்துல எக்ஸப்ட் ஒரு 2-3 பேரை தவிர எனக்கு இதோடைய தொழில் வணிகம் நடந்தது. இந்த அமைப்பு வளர்ச்சிக்கு ஏதோ நான் பண்றேன் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு 3-4 பேர் வரை யாரும் வரல. இது தமிழர்கள்ட்ட இருக்கிற அந்த பொது அமைப்புகளை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இல்லையோ அப்படின்னு எனக்கு. இதே இது ஒரு ரிலிஜன் பேஸ்ட் அது பண்ணன்னு வச்சுங்களேன். ரிலிஜன் பேஸ்ட் பண்ணா நிறைய ஆதரவு அண்ணா பண்ணான்னு வந்து குவியும். அதனாலதான் நீங்க கோர் தமிழ் சார்ந்து நடக்கிற எல்லா முயற்சிகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்துறாங்க. உண்மையான கோர் தமிழ் முயற்சிகள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுதான் நடத்துறாங்க. அதுவும் நம்ம வளர முடியாம இருக்கிற ஒரு காரணம். பட் இந்த அமைப்பு இப்ப பரவாயில்லையே, நாங்க நிறுவன ரீதியா ஓரளவுக்கு அதை எழுத்து கொடுத்து. பிகாஸ் இப்ப அருள்மாணிக்கான ஒரு வழக்கறிஞர், அவர் தம்பி ஐடி தொழில் பண்ற புதுக்கோட்டைக்காரரு, அன்பழகன் சென்னை தான், பட் அவரும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தொழில் செய்யறவர். ஆனா இவங்க எல்லாம் அப்படி வெளியே பெருசா தெரியலனாலும் சாலிடா இதுக்காக பண்ணக்கூடிய தமிழர்கள் ஒரு சென்னைக்குள்ளேயே ஒரு 500 பேரை உருவாக்கி. இப்ப அங்க பின்னாடி நின்று இருக்காரு செந்தில் நடராஜன் அவரெல்லாம் ஒரு பெரிய தமிழ் பற்றாளர், நல்ல தொழில். ஆம்பல் அணியில் ராஜேஷ் எல்லாம் நிற்கிறாங்க. அவரும் ஒரு பெரிய காடு வெட்டி நல்ல தமிழ் அமைதியா இருப்பாங்க, நல்லா பண்றாங்க. அடுத்த ஒரு ரவுண்ட் வரும் இல்லைங்களா, அவங்க சரியா வந்துரும்னு நினைக்கிறேன். கட்டாயம் தமிழ்நாட்டுல நிறைய பிசினஸ் நெட்வொர்க்கிங் அமைப்புகள் இருக்கு. அதுல இருந்து சிட்டாசிஸ் என்ன வேறுபாடு? அதனுடைய ஒரு சமரசமற்ற தமிழ் என்பது வேறுபாடு. புதிய தலைவர்களை உருவாக்குவது, வணிக தலைவர்களை தமிழ் சமூகத்தினுடைய தலைவர்களாகவும் மாற்றுவது என்பது இரண்டாவது வேறுபாடு.
உலகத் தமிழரோடு வேற எந்த அமைப்பாலையும் உலக அளவில் தொடர்பு கொடுக்க முடியாது. சிடாசிஸ் ரைஸ் அமைப்புகளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு எப்பவே உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுங்க. கடந்த ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி கென்யாவுக்குள்ள ஒரு காட்டு பகுதியில் ஒரு விபத்து நடக்குது. கத்தார்ல இருந்து போயிருந்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, தமிழர்கள், மலையாளிகள், பஞ்சாபிகள், டெல்லிக்காரங்க எல்லாம் இருக்காங்க. 5 பேர் ஸ்பாட்லேயே செத்து போறாங்க. இந்திய தூதரகம் அந்த இடத்துக்கு போறதுக்கு 26 மணி நேரம் ஆகுது. தாமதமா போகல, அவ்வளவு நேரம் ஆகும். ஏன்னா அது காடு, மலை, கஷ்டமான பகுதி. அப்போ இந்த விபத்து நடந்து 5 பேர் செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் படுகாயன்னு நமக்கு ஒரு செய்தி வருது. நாங்க 384 வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம். அப்ப எவ்வளவு உயர்ந்தவர்கள் நீங்க பாருங்க, எவ்வளவு பொறுமையா வேணும். 384 வாட்ஸ்அப் குரூப், அதுல ஒரு சிறிய செய்தி போடுறோம். 5 நிமிஷத்துல தஞ்சாவூர் தமிழர் ஒருவர் முகமது ஈகியா உலகத்தினுடைய பூச்சந்தையில் 14% கட்டுப்படுத்துகிறவர், நம்ம அமைப்புல உறுப்பினரா இருக்கிறவர். அவர் லைனுக்கு வர்றாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து ஒரு மணி நேர பயணத்துல நமக்கு ஒரு 25,000 ஏக்கர் பூந்தோட்டம் இருக்குது. எங்க கென்யால இந்திய தூதரகத்திற்கு 26 மணி நேரம் ஆகக்கூடிய இடத்துல ஒரு தமிழர் பூந்தோட்டம் 25,000 ஏக்கர் நடத்துறாரு. நான் பாத்துக்கிறேன்னு அவருடைய உயர் நிர்வாகத்தை எல்லாம் அந்த இடத்துக்கு கொண்டு போய் அத்தனை பேரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 5 பேருக்கு மேல ஒருத்தர் கூட சாகலைங்கிறது உறுதி செய்து அவங்க நிர்வாகம் முழுக்க அதுக்கு பொறுப்பேற்று திரும்ப பிளைட்ல எல்லாரையும் ஒரு 20-25 நாள்ல அனுப்பி வைக்கிற வரைக்கும் நின்னாங்க. சோ இதுதான் இந்த அமைப்பினுடைய கேட்டீங்களா, இந்த அமைப்பினுடைய ஸ்ட்ரென்த், பலம் என்ன அப்படின்னா, எந்த நாட்டிலையும் எந்த பொழுதுலையும் பட்டுன்னு இது ரீச் பண்ணும் ஒரு தமிழர்களுக்கு. இப்போ சிங்கப்பூர்ல நடந்தது, நம்ம அதை யாரு என்னன்னு சொல்லக்கூடாது, பட் இங்க இருந்து வேலைக்குன்னு கூப்பிட்டு போய் அங்க இந்த டான்ஸ் பார் மாதிரி அந்த இடத்துல அந்த பிள்ளை ஒரு செய்தியை நம்ம அமைப்புக்கு போடுது. ஒரு 2 நாள்ல அதை ரெஸ்கியூ பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு சேர்த்துடுறோம். இது இந்த அமைப்பினுடைய சிறப்பு. சிட்டாசிஸ்ல காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் செக்டாருக்கு இருக்கக்கூடிய அதிக பிரதிநிதித்துவம் அதிகமா இருக்கு. நீங்க உங்களுடைய சிட்டாசிஸ்ல ஃபர்ஸ்ட் வார்டு அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருக்கீங்க. ஆனா அக்ரிகல்ச்சருடைய பிரதிநிதித்துவம் ரொம்ப இல்லைன்ற மாதிரி இருக்கு உங்களோட சாப்டர்ல. ஆமா, இல்லன்னு பல முயற்சிகள் நம்ம எடுத்திருக்கிறோம். ஏன்னா கடந்த காலம் நீங்க சொன்னீங்க 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு சொன்னீங்க. ஆனா பட் இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஒருங்கிணைக்கலையோ என்ற கேள்வி இருக்கு. ஒருங்கிணைக்கலதான் உண்மைதான். ஆக்சுவலி இந்த வருஷம் தான் நாங்க கட்டணமே ஒழுங்கா வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, அவங்க கேட்டா சொல்லுவாங்க, இந்த ரைஸ்ல இன்னும் நாங்க கட்டணமே வாங்க ஆரம்பிக்கல. கல்ச்சரை கிரியேட் பண்ணிட்டு கட்டணம் வாங்கலாம். முதல்ல தமிழ் பண்புக்கு அவங்க ஒத்துருவாங்களா, அந்த உணர்வோ ஃபீலிங் இல்லாதவங்க வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்பதான் அதை எடுத்தவங்க நாங்க பசுமை திருவிழா எல்லாம் பண்ணணும். சஸ்டைன் பண்றது கொஞ்சம் சஸ்டைன் பண்ணணும்னா ஒரு 6-7 முழுநேர பணியாளர்களாக. எதுக்கு இந்த கேள்வி வந்தது அப்படின்னா, நீங்க உலக தமிழர்களை ஒருங்கிணைக்கிறப்போ எல்லாருமே இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டார் மட்டும் தான் அங்க ஆர்கனைஸ் ஆவாங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாதால தொடர்பு அதிகமாகும். இங்க உள்ள விவசாயிகளுடைய வியாபாரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? உறுதியா ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய ஒரு செக்டருங்க. நாங்க அந்த எண்ணத்துலதான், விருப்பத்திலேயே அந்த பேரை முதல்ல அக்ரிகல்ச்சர் வச்சது. பட் இதுவரை நாங்கள் அதில் முழுமையாக ஈடுபடுகின்ற அளவுக்கான வளங்கள் எங்களுக்கு சேரவில்லை. வருகிற போது ஏராளமாக தாராளமாக இருக்கிற மனசும் சேர்ந்துச்சுன்னா கட்டாயம் அது செய்வோம். இன்னும் ஓராண்டு காலத்துக்குள்ள அதை செய்வோம். சார் சொன்னாங்க, சிராஜோட தலைவர் சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய அடுத்த 5 ஆண்டுகள் திட்டத்துல குறைஞ்சபட்சம் 50,000 இருந்து 1,00,000 மெம்பர்களை புதுசா சேர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சேர்க்கிறதுல நுழைவு கட்டணம்ன்றது ஒரு பெரிய தடையா இருக்குன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதை நீங்க மறுசீலனை பண்ணுவீங்களா? ஏன்னா சென்னை மாதிரியான இடங்கள்ல வேற மாதிரி இருக்கு, மற்ற தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சூழல்கள் வேற மாதிரி இருக்கு. மிக சரியான கருத்து. இன்னைக்கு வாகனத்துல வரப்போ கூட நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் 2 மாடல் கொண்டு வரக்கூடாது. ஒண்ணு, உலக அளவில் வணிகம் செய்ய விரும்புகின்ற தமிழர்களுக்கான ஒரு அமைப்பு, வணிகர் சங்கங்கள் இருக்கின்றன. அவங்க 1000 ரூபாய் தான் மாசம் கொடுப்பாங்க, 3 மாசத்துக்கு அவங்க செலுத்திப்பாங்க. சோ இப்படி நீங்க சொல்ற அந்த கருத்து முக்கியமா. நீங்க 1,00,000 பேர் சேர்க்கிறன்ற பட்சத்துல நீங்க ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றப்ப அந்த 1,00,000 பேரை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்க? கருத்து 100க்கு 1000% சரியான கருத்து. அது எண்ணத்தில் இருக்கிறது, அது வடிவத்திலும். ஒரு 5 நிமிடம் கூட இந்த அமைப்பில் ஏன் இவ்வளவு ஈடுபட்டு மெனக்கெட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது இணை நிறுவனர் அவர்களும் இன்னொரு இணை நிறுவனம் சொல்லுவார்கள். அதன் பிறகு செயற்குறிப்பதாக அது ஸ்ட்ரக்சர் கொடுத்தோம். எனக்கு கொஞ்சம் பழக்கமான முகமா இருக்கனால நான் உட்கார்ந்து பேசுறேன். பட் எல்லா முடிவுகளும் இப்போ எடுக்கிறது செயற்குழு தான்
ரோட்டரி மாதிரி இந்த வருஷத்துக்கு அவர் தலைவர்னா அவர் தான் வந்து இருப்பாரு. அவர் தலைமையில தான் நம்ம மாநாடு நடக்குது, ஏன் தலைமையில இல்ல. மாநாட்டு தலைவர் என்றால் இளங்கோவன் அவர்கள் தான், நான் இல்லை. அந்த ஒரு ஒழுங்குமுறை இந்த வருஷத்துல இருந்து கொண்டு வரோம். அனைவருக்கும் வணக்கம். வழக்கமா நம்ம தமிழகத்துல வந்து ஒரு குறைபாடு என்னன்னா, ஒண்ணு வந்து நம்ம பொருளாதாரத்துல நம்ம வந்து ஒரு இறையாண்மை பெறலைன்னா நம்ம வந்து ஒரு வலுவான ஒரு இடத்துக்கோ ஒரு அரசியல் கருத்துக்கான ஒரு இதுக்கு நம்ம போக முடியாதுன்றதா அது உணராம இருக்கிறாங்க. இப்போ ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து தமிழ் நம்ம எப்படி இந்த அமைப்பை பார்க்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து தமிழ் உணர்வு இருக்கணும். வெறும் தமிழ் உணர்வை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்துல முன்னேற வேட்கை இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம அதுதான் அந்த அமைப்பு செய்யணும். நீங்க சொன்ன மாதிரி வந்து ஏன் வந்து நம்ம வந்து இன்னும் அந்த பதிவு கட்டணம் வந்து 10,000 ரூபாய் இருந்தது, சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நகரங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்றதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம கூடி ஆகணும், மீட்டிங் நடத்துவாங்க. ஒவ்வொரு சாப்டர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடத்துறாங்க. அப்போ வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஹோட்டல்ல நடத்தணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 700 ரூபாய் செலவாகும். அப்போ அவங்களுக்கு அந்த செலவை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற அவங்க தான் நம்ம சேர்க்க முடிய சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனாலதான் அங்கே சேர்க்கிறோம். இப்போ இந்த அமைப்புல ஏன் வந்து இந்த மாதிரி தமிழ் உணர்வும் கூடவே வந்து பொருளாதாரத்துல இருந்து நம்ம வந்து ஒரு பெரிய சாதிக்கின்ற வேட்கை இருக்கிறவங்க நினைச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு நினைச்சதை சாதிக்க முடியும். அப்போ இந்த வாரம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து வெறும் தமிழ் உணர்வு மட்டுமே இல்லாம இவங்களை வந்து ஒரு ஸ்கேலப் பண்ணணும். நம்ம வந்து வெறும் வியாபாரன்றது ஒரு ப்ராஃபிட் நோக்கி போகாம வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணணும். அப்போ வந்து ஒவ்வொரு இங்க எல்லாருக்குமே வந்து வரம் நம்ம கொடுக்குற சில பயிற்சிகள், சில இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்போ இருக்கிற சவால்களை, இப்போ ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுல ஒரு சவால்கள் இருக்குது, இப்போ சட்ட ரீதியான ஜிஎஸ்டி இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது, பிரச்சனை வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்கறதுனால தொடர்ந்து நம்மளால வந்து இதை வந்து ஒரு சஸ்டெயின் பண்ண முடியுது. நாங்க வந்து தொடர்ந்து இதை செய்யறது அப்படின்னா இந்த மாதிரியான அறிவு பகிர்வு, அனுபவ பகிர்வு மூலமா தான் தமிழ் சமுதாயம் வந்து ஒரு தொடர்ந்து இந்த பிசினஸ்ல இந்த வணிகத்துல நிற்க முடியும். அதனாலதான் தொடர்ந்து எங்களை தள்ளி கொடுக்குறது. நாங்க வந்து பல அரசியல் கட்சிகள் சார்பு எல்லாம் வந்திருந்தா கூட 2009க்கு பிறகு வந்து ஒரு தெளிவு அப்படின்னா, அது கூட பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, நமக்கான ஒரு பொருளாதார வலிமை மிக்க ஒரு இது இல்லைன்னா நம்மளால அரசியல் கருத்தை விட நம்ம வந்து வலிமை சொல்ல முடியாத சூழ்நிலை. அந்த பொருளாதார வலிமை நோக்கி செல்லணும்னா இங்க இருக்கவங்களுக்கு இந்த சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்போ அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார்பரேட் செய்யற அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இவங்களால அதை செய்ய முடியும். அந்த இதை நோக்கி தான் நாங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து இதை வந்து அவங்களை பயிற்றுவிக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து அந்த வெற்றி பெற்றவர்களை வந்து பேச வச்சு அவங்க மோட்டிவேட் பண்றது இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் பெருசா வளரணும்னா கூட நான் வலிமையா வளர்ந்துருக்கேன். இருக்கிற 12 சாப்டர்ஸ் வந்து நேரம் 120 சாப்டர் கூட ஆயிருக்கலாம். ஆனா இந்த 12 சாப்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. அதுதான் எங்களுடைய ஒரு இப்போதையான ஒரு வெற்றியை பார்க்கணும். இது வந்து நம்ம அடுத்த கட்ட அந்த Tier 2, 3 அந்த நகரங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் வடிவமைச்சு இந்த அமைப்பை நம்ம விரிவுபடுத்துறது தான் எங்களுக்கு. இந்த அமைப்பு எப்படி வேறுபடுதுன்னு யாரோ ஒரு நண்பர் கேள்வி கேட்கிறாங்க. பொதுவா தமிழ் சார்ந்து பேசக்கூடிய எந்த அமைப்பும் தமிழுடைய பொருளாதாரத்தை பேசும். இது நாங்கள் அனுபவத்துல நிறைய இடத்துல பார்த்தோம். எங்களுடைய அமைப்பு மட்டும்தான் தமிழர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்து நில்லுங்கள், பொருளாதார வெற்றி தான் நம்முடைய மொழியினுடைய வெற்றி என்று உறக்க சொல்லுகின்ற அமைப்பு எங்களுடைய அமைப்பு. தமிழை மீண்டும் ஒரு வணிக மொழியாக மாற்ற வேண்டும் என்ற வேட்கையோடு தான் இந்த அமைப்பு செயல்படும். தமிழ் எப்போது தன்னுடைய வணிக மொழி இடத்தை இழந்ததோ அப்போதே மெல்ல மெல்ல தேய ஆரம்பித்திருக்கிறோம் என்ற ஒரு அச்சப்பாடு நிலவிக் கொண்டிருக்கிறது. அதை போக்க வேண்டும். அதனால் தமிழர்களை ஒரு வணிக சமுதாயமாக உருவாக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு வணிகர்கள், தமிழர்கள் எல்லா தமிழர்களும் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு வணிகர்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் எங்களுடைய அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான வேலைகளை தான் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், வணிகம் செய்யப்பவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அதனூடாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற எங்களுடைய
இந்த அமைப்பினுடைய நோக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலான தமிழர்கள் இணைந்திருக்கிறோமோ என்ற ஒரு ஐயப்பாட்டினுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டினூடாக இந்த நகரம் முழுக்க, இந்த மாநிலம் முழுக்க இப்படி ஒரு அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா தமிழர்களும் நீங்கள் இந்த அமைப்பில் இணையலாம். இந்த அமைப்பில் இணைவதன் மூலமாக உங்களுடைய வணிகத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு கருத்தை, ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டினூடாக மீண்டும் இந்த சந்திப்பினூடாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்றால், வணிகம் செய்யக்கூடிய எந்த தமிழராக இருந்தாலும் நீங்கள் இந்த மாநாட்டிலே வாருங்கள், எங்கள் அமைப்போடு இணையுங்கள். நிச்சயம் இந்த அமைப்பு உங்களை வணிகத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். இங்கு பல அனுபவம் நிறைந்த தமிழ் தொழில் முனைவோர்கள் இருக்கிறார்கள். உங்கள் வணிகத்தில் நடக்கக்கூடிய இடர்பாடுகளை, குறைகளை கரைய எல்லா விதமான அறிவுரைகளையும் உங்கள் உடனின்று செய்யக்கூடிய ஆற்றலும் கொண்ட இந்த அமைப்பு. எல்லாரும் இந்த மாநாட்டிலே பங்கு பெறுங்கள், எங்கள் அமைப்போடு இணையுங்கள். நிச்சயமாக நாம் வணிகத்திலே மீண்டும் தமிழர்கள் சங்க காலத்துல எப்படி இந்த உலகம் முழுக்க தமிழர்கள் வணிகத்திலே கொடிகட்டி பறந்தார்களோ அதே போல் இப்போதும் நம்மால் செய்ய இயலும், அதை செய்து காட்டுவோம் என்று சொல்லி வேண்டுகோள். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.